ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பராக ஜிலேபி மீன் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா பாப்பு மீன். புதுசாக இப்போ தான் வாங்கி விட்டுருக்காங்களா இல்லை குத்தகை கம்மாவான்னு தெரில. எனக்கு 2 பேர் பிடிச்சிட்ருக்காங்க. அதை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த லொக்கேஷன் பாருங்கள், 2 பேர் இருக்காங்க. அவங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் என்னென்ன மீன் இருக்குன்னு லைவாக காட்டுறேன். பார்ப்போம். பாருங்கள், மண்புழு போட்டு தான் போடுறாங்க 2 நண்பர்கள். இந்த லொக்கேஷன்ன்றது என்னன்றது கொஞ்சம் விசாரிச்சுட்டு நான் சொல்கிறேன். பார்ப்போம். அவங்க பிடிச்சிருக்க மீன் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. இருந்தாலும் அவங்க லைவாக பிடிக்கிறத பார்ப்போம். நம்ம பார்த்தீங்களா, அவர் போட்டார், இவர் போட போகிறாப்புல. ஆஹா, ஐயோப்பா, நல்ல ஜிலேபி. இங்கே பாருங்க, சூப்பர் சைஸு ஜிலேபி. சூப்பர் சூப்பர். தம்பி பார்த்தீங்கன்னா சூப்பராக பிடிச்சிட்டாப்புல. வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஒரு நல்ல மீனை பிடிச்சிட்டாப்புல. இந்த கம்மாவில் எப்படின்றது தெரில, நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இது என்ன நிலவரம்? இது ஒரு கம்மா, நம்ம மதுரைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் லாங்காக வைக்கிறாங்க நரம்ப. ஃபுல்லாக அதை கழட்டுங்க, நான் சொல்கிறேன் தரேன். ரொம்ப நேரம் போட்டு பார்த்து அது என்ன தான் நம்ம இது பண்ணியிருப்பீங்கன்னு தெரியலையாப்போ. தம்பி பிடிக்க போகிறாப்புல நினைக்கிறேன். அடுத்த மீன் வாங்கிச்சு நினைக்கிறேன் தம்பி. என்னப்பா, ஜிலேபி கண்டை தானே? பரவாயில்ல, சூப்பர் சைஸு. புழுவில் வேணுமா எங்கிட்டும் தோண்டி போடலாம். புழு ஓர்த்துட்ருக்காப்புல. அடப்பாவி, இன்னும் அந்த பொசிஷன் தெரில. அந்த பல்லு தான் சதையை விடாது. தள்ளி விட்டாலும் சதை திருப்பி பிடிச்சிரும்ல உள்ள. அதை தள்ளி விட்டு நெம்பி எடுக்கணும். நெம்பி அதோட பொசிஷன்லேயே கறிக்குள்ளேயே திணிச்சு எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குட்டி பாப்பு. இதெல்லாம் கழட்டி விட்டுருங்க பிரதர். இதெல்லாம் பெருசாகட்டும். போகிறப்ப பூரா சின்னதாக பூரா கழிச்சிருங்க, சரிங்களா? கொஞ்சம் பெருசாகிறத மட்டும் கொண்டு போங்க, சின்னதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா இனி அடுத்த மாதம் அடுத்த வருஷம்லாம் பிடிப்போம்ல, அப்போ உங்களுக்கு தேரும். அப்படியே தண்ணிக்குள்ள விட்டுருங்க, அவ்வளோதான். சின்ன சைஸை கிடைக்கிறதெல்லாம் விட்டுருங்க. கொஞ்சம் பெருசாக இருக்குச்சுன்னா கொண்டு போங்க. உங்கள் வாய்ஸ் ஜூம்லாம் பண்ணாங்கண்ணா. ஆஹா, நம்ம எதிர்பார்த்த பீஸ் வந்துருச்சு பாருங்க. குட்டி பாப்பு. அதாவது இந்த மீன் இப்போ தான் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் குத்தகை கம்மா தானா என்னன்னு தெரியல. எப்படி ஒரு சைஸுன்னு பாருங்கள். ஒரு 100-150 கிராம் பார்ப்போம். இதில் லாஸ்ட்டில் வந்து இதை எல்லாத்தையும் கழட்டி விட்டுற மாதிரி பார்ப்போம். இப்போதைக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். கேட்க மாட்டேன், அதில் வெயிட் கம்மியாக இருக்குதுன்னு அதில் எடுத்தேன். பாய் சாஞ்சிருக்கு பாய். வச்சுட்டு பாரு. அவர் பாய்க்கு குத்த பாரு, அதுலேயும் குத்த பாருங்க பாரு. அடிச்சிட்டான் போலே. ஐயோ, அவுந்துருச்சு.
தம்பி இப்படியே போடுறேன். இந்த இடத்துல நல்ல மீன். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அங்கே கொண்டு போகிறீங்க மீனை. பக்கத்தில் வைங்க மீன் இருக்குது. அதே தான் பாய். பாய் இந்த பம்பரை கட்டை லைட்டாக மேலே தூக்குனா அடிச்சிரு பாய். தூக்குனா நிரம்ப பிடிப்பா டைட்டு கொடிய தர மாதிரி. அடி பாய், அடிங்க பாய். அந்த டயத்தில் அடிக்கணும், ஏன்னா வெயிட்டில் இல்லை. நான் பம்பரை கட்டை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, சுவாரஸ்யமாக தான் இருக்குது. கொஞ்சம் படபடப்பாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இடம் அப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது ஜிலேபி மீன் கிடைக்கிது. பாப்பு, குட்டி பாப்பு. தம்பி ரெடி ஆகிட்டாப்புல ஷாட்டுக்கு. அடிஸ்டாப்பில். ஆஹா, என்ன மீன்? ஜிலேபி. சூப்பர். அதே மாதிரி சைஸ் கலந்துருச்சு நினைக்கிறேன். நம்ம இங்கே இருக்க போகிறது கொஞ்ச நேரம் தான், இருந்தாலும் இவங்க பிடிச்சி வச்சுருக்கத பாருங்கள், எவ்வளோ பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு ஜிலேபி அளவுக்கு பாப்பு மீனும் இருக்குது உள்ள, கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்குது பாப்பு. இந்த பாருங்க காட்டுறேன். இந்த நல்ல இது ஒரு சைஸான பாப்பு. எப்படி ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா என் கை காட்டிலையும் பெருசு. நல்ல சைஸு தான் இது. இந்த மாதிரி விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. பார்ப்போம். இப்போ தான் புதுசாக பம்பரை கட்டை அது இதுன்னு மிதப்புக்கு வந்துருச்சு. அது கீழே இருந்து கழட்டிட்டேங்க பாய். இந்த இடத்துல போட்டால் கூட போதுங்க. இல்லை பாய், எங்கிட்ட கண்ணுக்கு தெரியல பாய், அப்படியே அந்த இழுத்து போயிடுச்சு. இங்கிட்ட முள்ளுக்குள்ளே போயிருக்கோம். அப்போ லைவ் குட்டி பாப்பு. நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி இல்லை, பாப்பு மீன் அதிகமாக பிடிச்சதில்லை, அதாவது நம்ம வீடியோவில் காமிச்சதில்லை. சூப்பர் தம்பி, சூப்பர். அவன் கடிச்சு தின்றவன்ல. நீங்கள் அப்புறம் எதுக்கு ஏற்றி கொண்டு போன மீனை? பார்த்தீங்கன்னா அந்த தம்பி ரெடி பண்ணிகிட்ருக்காப்புல, இன்னொரு தம்பி துண்டியை ரெடி பண்ணிகிட்ருக்காப்புல. ஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல லைட் வெயிட் ஸ்டிக்கு தான். இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. யாருக்கும் வேணும்னா சொல்லுங்கள். லைட் வெயிட் ஸ்டிக்கெல்லாம் நான் டெலஸ்கோப் ராடும் இருக்குது, 2 பீஸ் ராடும் இருக்குது. நம்ம அது விற்கிறோம். உங்களுக்கு வேண்டிய சைஸ் எல்லாம் கேட்டால் அதுக்குரிய ப்ரைஸ் நான் சொல்கிறேன். பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ டக்குன்னு அவர் எடுத்து போட்டுக்கிட்டுருக்காரு. அடுத்தடுத்த மீன் உடனே விழுவலை, கொஞ்சம் டிலே ஆகுது. நான் நிப்பாட்டி தான் எடுத்துகிட்ருக்கேன். சில டைம் காற்றுக்கு போகிறது போட்டோம். ஆஹா அடுத்த பாப்பு ஏற்றியே போடுங்க பாய். நீங்கள் பாருங்கள், அடுத்த பாப்பு. சூப்பர்ப்பா. அப்படி போட்டால் ஒடிவிடும். கொஞ்சம் டயர்டு. சின்ன மீன் நிறையா இருக்குது அந்த வட்டை சொல்லிக்கண்டா. பாய் பிடிக்க போகிறாப்புல, பிடிச்சிட்டாப்புல. ஆஹா பார்த்தீங்கன்னா பாப்பு மீடியமான சைஸ் பாப்பு.
ஆனால் சும்மா அளவுக்கு ம் போட்டோன்னே தான் இருக்குது. அதுதான் ஆழம் போடணும். என்ன பாய் கையை பிடிச்சிருக்குது. சூப்பர் வாங்கிட்டு அவ்வளோதான். சூப்பர் 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 சூப்பர். ரொம்ப பிடிச்ச மாட்டேங்குதா? இன்னும் கொஞ்சம் பிடிச்சா தான் இருக்கான். தம்பி அடிங்க அடிங்க. ஆஹா ஆஹா சூப்பர் ஜிலேபி. லேசா ஆஹா நான் பாய் என்ன அவர் அடிக்கிறது பூரா பாப்பா தான் வருது. குட்டி பாப்பு. சூப்பர் சூப்பர். இவங்க ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் போட போகிறோம். இவங்க வீடியோவை பார்ப்போம். ம் 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 ஓஹோ நல்ல சைஸு சைஸு. அதுதான் சொன்னேன் நரம்பு வந்து தூண்டி அளவு. இங்கே பாரு பாய். அவரும் சின்னது பாருங்க பாய். போட போட குட்டி சைஸாக தான் வருது. குட்டி சைஸெல்லாம் கழிச்சுறாங்க, தண்ணிக்குள்ளே போட்டுறாங்க. ஜிலேபி மட்டும் நல்ல சைஸ் விழுந்துச்சுன்னா எடுத்துடுறாங்க. டாடாடாடா. ஸோ இது ஓரளவு சைஸானது தான். இது ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம இருக்க முடியாது இங்கே, ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன் நான். இவங்க இன்னும் எவ்வளோ நேரம் இருட்டுற வரைக்கும் பிடிப்பேன்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஷார்ட்டை பார்த்துட்டு கிளம்பலாம். அடுத்த ஒரு நாளில் நம்ம வருவோம். அடிங்க பாய் அடிங்க பாய். ஏ இது நல்ல சைஸுப்பா. உடனே விட போகிறீங்களா? இந்த அளவெல்லாம் இப்போ எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது ஜிலேபி. மதுரைக்குள்ளெல்லாம் இப்போ மீனே இல்லை எனக்கு தெரிஞ்சு. பாவம் எல்லாம் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க எல்லா பேரும் மீனுக்காண்டி. நமக்கும் ஒரு வீடியோ கிடைக்குமான்னு செத்துக்கிட்டு இருக்கோம். ம் ம் அப்பா இதை பார்க்கவே நமக்கே பயங்கரமாக இருக்குது. ஏன்னு சொல்லுங்கள், பூரா அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுருக்காங்க மீனை. சும்மா இங்கிட்டே போடுப்பா, இந்த லைன்லேயே போடுப்பா. வந்துருப்பா அடிப்பா. ஆஹா ரோஸ் ஜிலேபி. சூப்பர் சூப்பர் பாய். கலந்து விழுந்துடும் இப்போ தான். இந்த வீடியோவுக்கு போஸ்ட்டு ஃபோட்டாக்ஸ் ஸ்டில்லாம் கொடுத்தீங்கன்னா மீன் கலந்து போயிடுவேன். சூப்பர் சூப்பர் பாய். பொந்து மாதிரி. பாப்பு, குட்டி பாப்பு. நானும் நைட்டு மட்டுமே எத்தனை தடவை போயிருக்கீங்க? ஒரு நீங்க வராமே ஒரு 4 தடவை இங்கே போயிருக்கோமே. முதல்ல ஒரு 3 தடவை போனோம். நல்லா அடிக்கும். நீ அப்படியே உனக்கு நேராக போடுப்பா. அந்த கம்புக்கு மேலே போடேன். நீ உனக்கு நேராக போடுவேன்.
அதுக்கு இங்கிட்டுப்பா, அந்த இலைக்கு இங்கிட்டு. தட்டலாம் தம்பி, தட்டலாம் தட்டலாம், யோசிக்கலாம் கூடாது. ஐயோ, பார்க்க பார்க்க நமக்கே ஆசையாக இருக்குது. சொல்லி எடுத்து வாங்கினேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்த சுறுசுறுப்பு இப்போ இல்லை, இருந்தாலும் கடித்தா மீன் அந்த மாதிரி இருக்குது. வட்டை சொல்லி மீனும் நிறையா இருக்குது. வட்டை சொல்லி மீன்லாம் நம்ம வீடியோவில் இப்போ வரல, ஏன்னா அவன் புழுவை மட்டும் தின்ட்டு ஓடிடுறான். பாய் போராடிட்டு இருக்காப்புல. நல்ல சைஸ் பாப்பு, அடுத்தடுத்து பாப்பு இந்த கம்மா. சூப்பர். ஆஹா, நல்ல சைஸு, நல்ல சைஸ் ஜிலேபி. பார்த்து வெட்டுறேன். அதே மாதிரி தானே இருந்துச்சு தண்ணி. அப்போ அந்த நம்ம புழு எடுத்து போடு பாய். புழு அப்படி புழு தானே, மொரட்டு மொரட்டு புழு, கரும்புழு. கடைசியில் அப்புறம் தேடி எடுத்தான். பாய் அடிக்க போகிறாப்புல, அடிச்சிட்டாப்புல, அடிங்க பாய். பாய் ஆனால் சுண்டே வேற மாதிரி சுண்டா இருக்கே. முன்னு சுண்டெல்லாம் தேவையில்ல பாய். எதுக்குப்பா இன்னும் எட்ட கொண்டு போயிட்டுருக்க? அப்படி போகுது காத்தடிக்கிறதுக்கு எதுலாம் தூக்கி போட்டால் அவ்வளோ அடிச்சு நம்ம போடுறப்ப காற்று விழுக மாட்டேது. அடிச்சிட்டு தானே எங்கிட்ட போட்டாலும் இங்கிட்டே போட்டால் இங்கிட்டே நல்லா இருக்கு. இங்கே ஒரு அடிங்க தம்பி, போயிடுச்சு. ஆஹா ஆஹா, மீடியமான சைஸ் பாப்பு. ஆஹா, நல்ல சைஸ் பாப்பு. தம்பி ஒரே ஒரு ஸ்டில் மட்டும் என்ன ஏக்கா தம்பி, இந்தா அதை வச்சு. அடி அதெல்லாம் தட்டிடணும் இந்நேரத்துக்கெலாம். தட்டு அதெல்லாம் இந்நேரத்துலாம் தட்டியிருக்கணும். இவ்வளோ நேரம் குத்தவே விடக்கூடாது. அடிங்க பாய். சூப்பர் சைஸ் ஜிலேபி. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொட்டை. நல்ல சைஸான ஜிலேபி. தம்பி ஏற்றி போடுங்க, நானும் கிளம்புற நேரம் வந்துருச்சு.
ஸ்ட்ரெயிட் விடு பாய். நேராகவே போடு பாய். அது காற்றுக்கு அங்கிட்டு போட்டோம், அதுதான் கரெக்டு. காற்றுக்கு அப்படியே அங்கிட்டு வரட்டும், வரும்போது பிடிப்பேன். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டைமிங்கில் நல்ல கடியாக கடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. டைமிங் விட்டு விட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு மீன் வரல. இப்போ வந்து சாயங்கால நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். ம் சின்ன கண்டு நல்லா கட்டிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு அதுக்கு மேலே இழுக்க முடியலப்பா. பொடிசா தெரியுது. நல்ல ஜிலேபி தான். இதுதான் நார்மல் ஜிலேபி, நாட்டு ஜிலேபி எல்லா சைஸும். இப்போ தான் வந்து ஆந்திரா மீன் அது இதுன்னு வந்துருச்சு பெருசு பெருசாக. இதுதான் பெரிய சைஸே எனக்கு தெரிஞ்சு. ஏன்பா இப்படி ஒரு அளவு தூண்டி வச்சுட்டா அந்த பம்பரத்தை மாட்டினா? ஏன் இப்போயே நல்லா தான் நிற்கிது மிதப்பு. தூக்கி போட்டால் காற்றுக்கு போகுதுன்னா கொஞ்சம் நல்ல நல்ல ஜிலேபி, நல்ல நல்ல பாப்பு, குஞ்சு பாப்பு எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. போட முடியாதுங்க. இதெல்லாம் முக்காவாசி இன்னொன்று கீழே விழுந்துருச்சு. மேலே இருந்து இறக்கணுமா சரியா அடிக்கலாம். அடிங்க தம்பி, அடிங்க தம்பி. சூப்பர் சைஸ் ஜிலேபிப்பா. நம்மலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகவே மீனே இல்லாமல் இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்காண்டி மெயினாக எனக்கு வீடியோ போதும், மீன் தேவையில்ல. பாருங்கள் எப்படி சைஸுன்னு பாருங்கள். பையனும் எனக்கு தெரிஞ்சு ரொம்பிருச்சுங்க, நொப்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜிலேபி. கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாப்பு பை. இன்னும் அங்கிட்டு ஒரு பை இருக்குது. பரவாயில்ல, நம்ம இதோட இன்றைக்கி கிளம்புவோம். அடுத்து ஒரு நாள் வந்து இந்த இடத்தோட ஃபுல் லொக்கேஷன் நான் சொல்கிறேன். இன்னும் ஏன்னா கரெக்டான லொக்கேஷன் கேட்டு பார்த்துட்டு நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா வெளியே இருக்கிறவங்கள்ட்டையும் நான் கேட்டு தான் சொல்லணும். சப்போஸ் யாராவது போகிறீங்கன்னா அதில் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். எந்த ஊருன்றது நான் இன்னும் குறிப்பிடலை. அதுக்காண்டி பார்ப்போம். அடுத்து ஒரு இதே இடத்துல நம்மளும் வந்தோம்னா கண்டிப்பாக பார்ப்போம். அப்படி போடலாம். சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக பார்ப்போம். நம்ம போக விட மாட்டுறாங்க. ஏன்னா நல்ல நல்ல மீனை பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. நம்மளை போகவும் விட மாட்டுறாங்க. நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால தான் கிளம்புறோம். கண்டிப்பாக இந்த இடத்துல இன்னொரு நாள் வந்து சூப்பராக நம்மளும் மீன் பிடிப்போம். இவங்களோடைய வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. லாஸ்ட் ஷாட் பார்ப்போம். சூப்பர் பிரதர், சூப்பர் சூப்பர். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.